ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு காலையில மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, காத்தும் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஸோ மாடி தோட்டத்தில் என்னென்ன செடியில பூக்கள் எல்லாம் இருக்கு அப்படியே ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. மல்லி பூக்கள் பாருங்க, நிறைய மொட்டுக்கள் இருக்கு. ஸோ நேற்று சாயந்தரம் எல்லா மொட்டுக்களும் பறிச்சாச்சு. இன்னைக்கு காலையில் இவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சாயந்தரமாக தான் பறிக்கிறது. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கொத்து கொத்தா 4, 5 அந்த மாதிரி தான் மொட்டுக்கள் இருக்குது. நீங்கள் வந்து உரம் போடணும், தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மீன் தண்ணி இருக்கு இல்லையா, மீன் கழுவுற தண்ணி, அந்த தண்ணி, கறி கழுவுற தண்ணி, அது வந்து இதுக்கு போடுங்க. நல்லா அது மொட்டுக்களுக்கும் செடிக்கும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். நிறைய மொட்டுக்கள் பூக்கள் கொடுக்கும். காற்று பாருங்கள் எப்படி வீசுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்லி செடி தான், சின்ன மல்லி செடி. அது நீட்டாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இதில் ஒரு 4 பூக்கள் இருக்குது, அது பறிச்சிக்கலாம். பூக்கள் மலர்ந்தாவே அந்த ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லுங்க. அதுவும் சொல்லவே தேவையில்லை, மல்லி, ஜாஜி இந்த மாதிரி பூக்களில். அடுத்து வாடாமல்லி செடி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன், நான் தலையிலையும் வைக்க முடியாது. ஆனால் மாடி தோட்டத்துக்கு ஒரு அழகு கொடுக்குற, எனி டைம் காய்க்கிற ஒரு பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் தான். காலையில் நேரம் மலர்ற ஒரு பூக்கள் வந்து இந்த டேபிள் ரோசஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பூக்கள் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும், அது நல்லாயிருக்கும். இது எனி டைம் எப்போ வந்து பார்த்தாலுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பூ வந்து இதுதான். சீக்கிரமாக வாடாது வாடாமல்லி. அது என்னமோ நிறைய வச்சுருந்தோம், பட் எதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துட்டோம். ஏன்னா வேறு வேறு செடிங்களும் நம்ம நடணும் இல்லையா, அதனால் அந்த செடிங்கெல்லாம் வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு சும்மா சின்ன நாற்று எடுத்து வச்சு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. நிறைய பூக்கள் இருக்குது இதுலேயும். அது அந்த பூக்கள் வந்து நல்லா காஞ்சி அதிலே விழுது, திருப்பி வந்து அது செடியாக திருப்பி வருது. கை அந்த மல்லி செடிக்கிட்டே தான் மக்களே போகுது எனக்கு. இந்த மொட்டுக்கள் அவ்வளோ இருக்குது, அந்த ஸ்மெல் அப்படியே நம்மளை இழுக்குது. காலையில் பாருங்கள், இன்னும் சூரியனே வரல, கிளைமேட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. காற்றும் நல்லா வீசுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீரை, அரைக்கீரை, சிறுகீரை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் போட்டு வச்சுருந்தோம். அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதுக்கு நடுவுலேருந்து நம்ம வெந்தயக்கீரை வந்து அறுவடை பண்ணோம். இது பாருங்கள், அரைக்கீரை, சிறுகீரை. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை அதுலேருந்தும் வருது. எப்பப்போ பிரியாணி செய்கிறோமோ அப்பப்போ இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிக்கிறது. கீரை வந்து நார்மல் நம்ம கடையிறதும் பொரியல் செய்கிறதும், ஸோ அதெல்லாம் நடக்கும். இப்போ நல்லா மழை பெய்யறதுனால கீரைகள் செடிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா உயிர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ தான் செடிங்களுக்கே உயிர் வந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கும் உயிர் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி. செடியே பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கீரைங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா மழை பெஞ்சாவே அந்த செடிங்களுக்கு அந்த ஒரு இது வந்துடுது, சிரிப்பு, அப்படி தான் பார்க்குறேன். ஸோ ஒரே ஒரு அத்திப்பழம் வந்து பழுத்துருக்கு. ஸோ அதுவும் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த செடியில் கிட்டத்தட்ட 6 பழங்கள், இது 6வது பழம்னு நினைக்கிறேன்னா, பறிச்சாச்சு. ஸோ அடுத்தும் ஒரு செடியில் பாருங்கள், நம்ம இதுலேருந்தே ஒரு 4 பழங்கள் பறிச்சிட்டோம், திருப்பி காய்கள் இருக்குது. இந்த வாட்டி நல்ல செடிங்களில், அத்தி செடிங்களில் நிறைய காய்கள் கொடுத்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வளர்த்ததில் பயன்பட்டுச்சு. ஏன்னா சிலது வந்து காய வைக்காது, லேட் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சேன், இன்ன வரைக்கும் அதில் காயே இல்லை. இப்போ வாங்கிட்டு வந்து வச்ச எல்லா 3 செடியிலையுமே நல்ல காய்கள் தான். ஸோ அப்பப்போ 2 காய், அதாவது பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பழமும் பார்த்திங்கன்னா அங்கே பழுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சும்மா ஒரு பார்வை தான் மக்களே, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து அப்டேட் பண்ணேன். ஏன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து அங்கேயே சாப்பிட்டாச்சு.